ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கார் எடுத்து வந்துட்டான். வணக்கம் நண்பர்களே, 70 கிலோ பல்கிங் பயணத்துக்கு அண்ணன் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். யாருன்னா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கடா கழிச்சு எங்கடா போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கே போனேன்ட்டு அண்ணனும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் போக போகிற ஊர் கும்பகோணம். இந்த வீடியோ பார்த்து உங்கள் மூஞ்சி ஆக போது வேறு கோணம், அது வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நண்பனுக்கு ஒரு சிறிய காது குத்து. அதனால் நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்த குழுவாக கும்பகோணம் செல்ல தயாராகிட்டு ட்ரெயினில் ஒரு பாட்டை பார்த்தீங்களா, பாட்டெல்லாம் போட்டு என்னதான் புக் பண்ணாலும் இந்த வெளியே ஜன்னலில் நின்று வேடிக்கை பார்க்குறதே ஒரு தனி சுகம் தானே. அதுமாரி போய் நின்னேன். கேப்பு பறந்து கீழே இருக்கிற தாத்தா மேலே ஊந்திச்சு. சாரி தாத்தா. அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு 8 மணி போல் கும்பகோணத்தில் உட்காந்தோம். நண்பர் கார் எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் சொன்ன கார் ஒரு 2 மணி நேரம் பக்கம் கழிச்சு தான் வந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிடுங்க. கும்பகோணம் போனால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, பக்காவாக இருக்கும். அப்புறம் நண்பனும் கார் எடுத்துன்னு வந்துட்டான். கார் எடுத்துன்னு வந்தோடனே நாங்களும் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவன் ஊர் ஒரு 30 கிலோமீட்டரு. அதனால் காரில் உட்காந்து போன வேலையாக நைட்டு 1 மணிக்கு பேனர்லாம் இருக்குது ஒட்டணும்னு வாங்கடான்ட்டான். அங்கேருந்து வந்ததுக்கு பக்காவாக ஒரு செயலை செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் கீழே உட்காந்து இருந்த பேனர்லாம் ஒட்டின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் நண்பர்கள் அந்த காதல் தோல்வி கதை, இந்த கதை அந்த கதைலாம் பேசி ஒரு 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் தூங்க போயிட்டோம். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, நாளைக்கு சந்திப்போம்.